குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று மிகவும் சிறப்பாக சொல்வார்கள். அதாவது எங்கெல்லாம் குன்று மலைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் எழுந்தருளி இருப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அறுபடை வீடுகளிலே மிகவும் சிறந்த ஒரு படை வீடு, எல்லாமே சிறந்த படை வீடு தான் இல்லைங்களே, இருந்தாலும் மிகவும் முக்கியமான மிகவும் சிறப்பான ஒரு படை வீடு எதுன்னு கேட்டால் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள சுவாமி மலை, சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற, ஏனென்றால் சுவாமிக்கே சுவாமியானவர், அதாவது அப்பனுக்கே ஆசானாகியவர் அந்த முருகப்பெருமான். அந்த அந்த பிரணவ பொருளை சிவபெருமானுக்கு எடுத்துரைத்ததனால் தனது மடி மீது எழுந்துருளச் செய்த முருகப்பெருமானை அவனை உபதேசம், ஆனால் ஆசிரியர்னா மேலே இருக்கணும் இல்லையா, ஆகியனால குருவாக எப்பவும் மேலே இருக்கணும், அந்த மாணவர்கள் சிஷ்யர்லாம் கீழே தானே இருக்கணும். அந்த வகையில முருகப்பெருமான் மேலே, அதாவது அவர் மேலே இருந்து கற்றுக் கொடுத்ததுனாலே, அதாவது சிவபெருமானுக்கே இந்த பிரணவ பொருளை எடுத்து உரைத்ததினால் அவர் என்ன பண்றார், இந்த சுவாமி மலையில பார்த்தீங்கன்னா கீழே அம்மையப்பனுக்கு இடம் கொடுத்துப்பார். அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கீழே இருப்பார், மேலே தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி சுவாமிநாத சுவாமியாக எழுந்துள்ள இருக்கிறார். அதாவது ஏற்கனவே இந்த பிளாட் சிஸ்டத்தை சுப்பிரமணிய சுவாமி இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார். ஏன்னா அது மலை கிடையாது, இது மலை மாதிரி இருக்கும் தான். ஆக 60 படி இருக்கு. அதை கிரவுண்ட் ஃப்ளோர்ல, அதாவது தரைதளத்தில் அம்மையப்பனுக்கு இருங்க நீங்க, அப்படி அண்ணாக்கும் அங்கே இருங்கன்னு சொல்லி விநாயகர் பெருமானுக்கு அங்கே இருந்தார். மேலே மட்டும் அவர் போய் ஜம்முன்னு நின்ற கோலத்தில் அபயஸ்தத்தை காட்டிக்கொண்டு இருப்பார். சுருக்கமாக சொல்ல போனா அந்த 4 கையெல்லாம் இருக்காது, 2 கை தான் அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு, சுவாமிநாத சுவாமிக்கு. அதே மாதிரிதான் அந்த சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இங்கே சுவாமி மலையில, அதாவது சுவாமிநாத சுவாமி சுவாமிமலைன்னு இருக்கார். அதே மாதிரி மத்திய சுவாமி மலை என்று ஒன்று உண்டு. எங்கேன்னு கேட்டீங்கன்னா சென்னைக்கு அருகில் குரோம்பேட்டையில மத்திய சுவாமி மலை. இதே மாதிரி முருகப்பெருமான், அதே மாதிரி அம்மையப்பன் கீழே இருக்கார், மேலே சுப்பிரமணிய சுவாமி. அதுக்கு அடுத்தாற் போல புதுடில்லியிலே, நியூ டெல்லியில இதே மாதிரி உத்தர சுவாமி மலை, அதாவது வடக்கு சுவாமி மலை என்ற விதத்தில் எங்க வட சுவாமி மலை இருக்கு. இந்த சிறப்பு முருகனுக்கு சுவாமிநாத சுவாமிக்கு அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த சுவாமி மலைக்கு சுவாமிக்கு உரித்தது. ஆகவே இது போல மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன், வளர்க நலத்துடன்.